பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபிரெயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரா? இந்த கால வேளையில் நீங்கள் எந்த நிலையில் சோதிக்கப்படுகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, அவள் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சோதனையில் அகப்பட்டிருந்தாலும் உங்களுடைய சோதனையில் இருந்து உங்களை விடுதலை செய்வதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சோதனையில் இருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஆண்டவர் வழியை இன்றைக்கு உங்களுக்கு உண்டாக்குகிறார். நீங்கள் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியாதவர்களாய் நீங்கள் நிற்கிறீங்களா? உங்களை விடுவிப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஓ தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து இந்த வழியாய் நீ போ என்று சொல்லி உன்னை கடந்து போக பண்ணுகிறவர் யார் தெரியுமா? கர்த்தர். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா உபத்திரவங்களையும் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உபத்திரவம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நெருக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வதற்கு வல்லமை உடையவராயிருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. காரணம், என்னை விசாரிக்கிறவர் நான் யார் என்பதை அறிந்திருக்கிறபடியினால அவரிடத்தில், என் பிரச்சனையை விசாரிக்கிறவரிடத்தில், என் உபத்திரவத்தில் எனக்கு உதவி செய்கிறவரிடத்தில், இந்த சோதனையில் இருந்து என்னை தப்பி கொள்ளும்படி வாசலை திறக்கிறவரிடத்தில் நான் என்ன செய்துட்டேன்? நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை விடுவிப்பார். இந்த கால வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது, நாம் நெருக்கத்தில் இருக்கும்போது நம்மளோடு கூட நெருக்கமானவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அவர்கள் நம்மை விட்டு அவர்கள் விலகித்தான் இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது,
எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். என கண்பானவர்களே, உங்கள் சோதனையை கண்டு, நீங்கள் படுகிற வேதனையை கண்டு அவர் பரிதபிக்கிற தேவன் அல்ல. ஓ தேங்க்யூலா. அவர் என்ன செய்கிறாரா? அவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறபடியினால் இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய சோதனையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.